அந்த ஆவியானது ஒரு அளவுக்கு தான் நம்ம மனுஷரை மாதிரி தான். வாலிபத்தில் இருக்கும்போது எப்படி இருக்கும், கல்வியானா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் கொஞ்ச நாள் ஆனவனா அந்த ஆவியில் அப்படியே அடங்கி சாந்தமாயிட்டு பிடிச்சி அவங்கள கொன்று விட்டாங்க. 3 பேரும் சேர்ந்து கொன்று உயிர் அறகுறையா இழுத்துக்கிட்டு இருக்கும்போது கிணத்துல கொண்டு போட்டாங்க. மக்களே, இதுவும் ஒரு பேய் கதை தான், உண்மை கதை. ஆச்சி உண்மை கதைன்னு சொல்லி பொய் சொல்லிக்கிட்டு அலையிறா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நான் கதைன்னா கதைன்னு சொல்லிடுவேன். இது ஒரு உண்மை கதை. நான் பிறந்த ஊர்ல நடந்த கதை தான். ஆனா எங்க அம்மா உள்ள காலத்துல நடந்த கதை. நான் இருக்கிற வரைக்கும் அந்த ஆவி அலையிறத நாங்க நிறைய பேருக்கு பிடிக்கிறத பார்த்துருக்கோம். இது ஒரு பேய் கதை. அப்போ அந்த காலத்துல இப்பதான் லவ் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம், அதெல்லாம் கிடையாது. அந்த காலத்திலயும் லவ் பண்ணியிருக்காங்க. படிக்காதவங்க எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கதை. அப்போ ஒரு அம்மா ஒரு ஆளை லவ் பண்ணியிருக்காங்க. லவ் பண்ணோன்னா அவங்கள கெட்டி கொடுக்கல, கெட்டி கொடுக்காம வேற ஆளுக்கு கெட்டி கொடுத்துட்டாங்க. வேற ஆளுக்கு கெட்டி அவங்களுக்கு 2 பிள்ளை. அப்போ இந்த ஆம்பளை ஆள் கல்யாணம் முடிக்காமையே இருந்துட்டாரு. அவங்கள லவ் பண்ணி அவங்க வேற இடத்துல கல்யாணம் கட்டினோன்னா நமக்கு கல்யாணம் வேண்டான்னா அவர் கல்யாணம் முடிக்காமையே இருந்துட்டாரு. இது ஒரு உண்மை கதை தான். கல்யாணம் முடிக்காம இருந்த உடனே இந்த அம்மா அவரை பார்த்து எங்கனையாச்சும் போகும்போது, கம்மா கரைக்கு தண்ணிக்கு போகும்போது, அப்படி வெளியே எங்கேயாச்சும் போகும்போது, கடைகளுக்கு போகும்போது பார்த்து போய் பேசுவாங்க போல. பேசும்போது பார்த்து நிறைய பேர் மொண்டாட்டி பழையபடி அவன்கிட்ட பேசுறான்னு சொன்னோன்னா அவர் கண்டிச்சிருக்காரு. கண்டிச்ச உடனே அது கேட்கல. அப்புறம் அவங்க வீட்டுக்கிட்ட ஒரு கோயில் கொடை நடந்திருக்கு. கொடை நடந்தா அங்க பொங்கல் வச்சு தேங்காய் உடைச்சு மாவிளக்குலாம் எடுப்பாங்க கிராமத்துல. இப்போ அவங்க மாவிளக்கு எடுத்திருக்காங்க. எடுத்ததை கம்மாக்கரைக்கு தண்ணிக்கு போற மாதிரி போன உடனே அவரு ஆத்தாங்கரைக்கு போற மாதிரி போயிருக்காரு. அவர் கையில கொஞ்சோண்டு மாவு கொடுத்துருக்கு. இந்த பொம்பளை இந்தாங்க மாவுன்னு. அவர் அதை வாங்குறத யாரோ போறவங்க வரவங்க வழி பார்த்து சொல்லிட்டாங்க அவங்க மாப்பிள்ளைகிட்ட. சொன்ன உடனே இவ இன்னும் அப்படிதானே பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அவளை கொன்றணும் அப்படின்னு முடிவு பண்ணி 3 பேர் சேர்ந்து நைட்ல பிள்ளைகள் படுத்து தூங்கின பிறகு அவங்கள நெஞ்சில ஒரு ஆளு ஏறி உட்கார்ந்துக்கிட்டு குத்தி இருக்காங்க. ஒரு ஆளு மூக்குல தலைவாணியை போட்டு அமுக்கி இருக்காங்க. ஒரு ஆள் இப்படி காலு எட்டி இழுக்குதுன்ட்டு காலை விடாம காலையும் கையும் விடாம அமுக்கி பிடிச்சுக்கிட்டாங்க. பிடிச்சு அவங்கள கொன்று விட்டாங்க. 3 பேரும் சேர்ந்து கொன்று உயிர் அறகுறையா இழுத்துக்கிட்டு இருக்கும்போது கிணத்துல கொண்டு போட்டாங்க. கிணத்துல போட்டுட்டு காலையில என் பொண்டாட்டிய காணோம்னு தேடுற மாதிரி தேடி அந்த அம்மா கிணத்துல செத்து மிதந்துருச்சு. மிதந்தோடனே தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. கிணத்துல விழுந்துட்டா அப்படின்னு. அவங்க கொன்னது யாருக்குமே தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது, ஊர்ல யாருக்கும் தெரியாது. கரெக்டா 16 நாள் கழிக்கிறதுக்குள்ள அந்த 3 பேர் ஒன்னா சேர்ந்து போட்டு அமுக்குனாங்களே, அவங்களுக்கு அந்த 16 நாளைக்குள்ள 2 பேரை சொல்லி முடிச்சிருச்சு. ஒரு ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் இறந்துட்டாரு ஒரு 10 நாளைக்குள்ள. மறுபடியும் ஒரு 4-5 நாளைக்குள்ள இன்னொரு ஆளுக்கு கால்ரான்னு சொல்லுவாங்க, வாந்தி பேதி. இப்ப எல்லாத்துக்கும் மஞ்சக்காமலை கால்ரா எல்லாத்துக்கும் ஊசி கண்டுபிடிச்சு ஊசி போடுறாங்க. அந்த நேரம் கால்ரான்னு சொல்லுவாங்க. வைத்தால போய் விடிய ஆஸ்பத்திரிக்கு வசதி எல்லாம் கிடையாது, கிராமம். உடனே அவரு இறந்து போயிட்டாரு. இறந்து போனவன்னா மாப்பிள்ளை மட்டும் இருக்கிறாரு. இது யாருக்கும் தெரியாது. அவருக்கு அப்படி இறந்தது தெரியும், இந்த அம்மா தான் கொன்னுருச்சு அப்படிங்கிறது தெரியாதுங்க. நான் பேர் சொல்ல இப்ப விரும்பல. பேர் சொன்னாக்கா அவங்க பேரம்பேத்தி எல்லாம் இருப்பாங்க. இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் இப்படி நம்மள ஆச்சை பத்தி சொல்றாங்கன்னு நினைப்பாங்க. அதனால உடனே இப்படி இறந்து போன உடனே இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இன்னொரு உடம்புல அந்த ஆவி பூந்து அது பேச ஆரம்பிச்சிருச்சு. இப்படி நானா சாவல, என் புருஷன் தான் என்னை இப்படி செஞ்சு அடிச்சு கொன்னு கிணத்துல கொண்டு போட்டு செஞ்சாங்க. என் 2 பேர் கூட சேர்ந்து செஞ்சதுனால அவங்க 2 பேர்த்தையும் நான் 16 நாள் முடியதுக்குள்ளேயே அவங்க 2 பேர்த்தையும் நான் எடுத்துட்டேன். அப்போ ஆவி பிடிச்சிருக்கேன். அவங்க அம்மா மட்டும் கேட்டிருக்காங்க, ஏன் உன் புருஷனை மட்டும் விட்டு வச்சிருக்க, அவங்கள கொன்ன மாதிரி அவரையும் கொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு சொல்லிச்சு, நான் என் பிள்ளைகளை வளர்க்கணும்ல,
அதுக்கு தான் அவரை விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிருச்சு. அதுக்கப்புறம் தான் ஊர்ல எல்லாத்துக்குமே இவங்க கொன்னுட்டாங்க, அந்த அம்மாக்கு தன்னால போய் அது கிணத்துல விடல. 2 பிள்ளையும் சின்ன சின்ன பிள்ளை, 3 வயசு 5 வயசு பிள்ளைகள். எப்படி கிணத்துல போய் விழாம இவர் தான் கொன்னுட்டாருன்னு அதுக்கப்புறம் ஊரே தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அது ரொம்ப காலம் எல்லாரையும் பிடிச்சு ஆட்டும் போது அங்க எங்க ஊர் கிராமத்துகள்ல திருநீர் போடுவாங்க, தண்ணி அடிப்பாங்க மூஞ்சில. அப்போ நீ யாருன்னு கேட்டா அந்த பேரையே சொல்லிடும். அந்த ஆட்சிக்கு என்ன பேரோ அதே பேரையே சொல்லும். அது எனக்கு கூட தெரியும், எனக்கு தெரியும், நிறைய பேருக்கு பிடிக்கும். நாங்க பக்கத்துல என்ன தண்ணி எறியும் அந்த ஆட்சி அந்த பேரை சொல்லும். ஆனா இப்போ எனக்கே வயசு 65 ஆக போகுது. இப்பமெல்லாம் அந்த இது கிடையாது. நான் ஊர்ல இருக்கையிலே அப்படி கிடையாது. நான் சின்ன பிள்ளையா இருக்கையில எல்லாம் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 18 வயசு 19 வயசு ஆகும்போதே அந்த ஆவியானது ஒரு அளவுக்கு தான், நம்ம மனுஷரை மாதிரி தான். வாலிபத்துல இருக்கும்போது எப்படி இருக்கும், கல்வியானா எப்படி இருக்கும், அதே மாதிரிதான் கொஞ்ச நாள் ஆனவனா அந்த ஆவியில் அப்படியே அடங்கி சாந்தமாயிட்டு. இப்ப யாருக்கும் அது பிடிக்கிறதும் கிடையாது, அந்த பேரை சொல்றதும் கிடையாது. இது ஒரு உண்மை கதை. மக்களே நீங்க நம்புங்க, ஆச்சி உண்மையா சொல்றேன். இத மாதிரி நிறைய கதை எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லாம் பேய் அது இதுன்னு பேசுறாங்கல்ல, உண்மையிலே இது பேய் பிடிச்சு அந்த ஆட்சி பிடிச்சு எல்லாருக்கும் சொன்ன கதை. இதே மாதிரி இன்னும் 3-4 பேர் இறந்தவங்க இருக்கிறாங்க. நானே பேசுவேன் அவங்க கிட்ட. அதனால நான் உண்மையாக சொல்றேன், நம்புங்க. நன்றி, வணக்கம்.